வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இனிப்பு போட்டு மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. நான் வந்து பெரிய சைஸில் நீல வாக்கு மாங்காய் எடுத்துருக்கேங்க. இதை வந்து தோல் கட் பண்ணாமல் மாங்காய் வெறுமையாக கழுவிட்டு இந்த அளவுக்கு தோலோடு கட் பண்ணி வச்சுங்க. இந்த அளவுக்கு பீஸ் இருந்தால் சரியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்போட நாட்டு சர்க்கரைங்க, நாட்டு வெள்ளை சொல்லலாம் நாட்டு சர்க்கரை, அது வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சுங்க. கடாயில் வந்து நெல்லெண்ணெய் 2 கரண்டி ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வரதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் சேர்த்துக்கலாங்க. மாங்காய் போட்டு எண்ணெயிலே நல்லா அந்த மாதிரி தட்டி விடணும். நல்லா எண்ணெயிலே இந்த அளவுக்கு வதக்கி விடுனாங்க. இப்போ இது வதங்கின உடனே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிங்க. இதே காரத்துக்கு வந்து வெறும் மிளகாத்தூளுங்க 1/2 ஸ்பூன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. அதிகம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா வெள்ளத்துலேயே உப்பு கலந்துருக்கு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு வந்து நல்லா கலந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மாங்காய் சீசனுங்க, அதாவது நீங்கள் வந்து ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாங்க. எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாங்காய் பச்சடி எல்லாத்துக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இது வெறும் மாங்காய் விட இது மாதிரி பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நிறைய ஊற்றக்கூடாதுங்க. சும்மா ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிட்டு இதை அப்படியே வேக வச்சுருந்தாங்க. வந்துட்டு இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டுங்க. 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. அதில் வெயிட் பண்ணி வெல்லம் நம்ம போட்டதை நல்லா கரைஞ்சிச்சிங்க. பார்த்து தெரியுது உங்களுக்கு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா அது வடிகட்டினா தான் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அதில் நிற்குங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா? அதனால தான் கொதிக்க வச்சு வடிகட்டிங்க. இந்த போட்ட மாங்காய் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ இதை வந்து இதை சேர்த்துக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த வெல்லம் பண்ணி இதை சேர்த்துக்கலாங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மாங்காய் குழையாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நெத்தாக இருக்கணுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மாங்காய் பாருங்கள், அப்படி தெரிஞ்சுங்களா? குழையாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இது 2 நிமிஷம் கொதி இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வெள்ளை தண்ணி போட்டுங்களா, அதுவும் மாங்காய் நல்லா ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் இன்னும் அதிகமாக திக்காகுவாங்க. இப்போ வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம சூடாக இருக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுங்களா, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இதில் பார்த்திங்கன்னா இனிப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு மாங்காய் பச்சடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கூட செஞ்சு பாருங்கள். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ மாங்காய் சீசனுங்க, அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.